Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் லெசன்ஸ் கிராமலாக்ஸ் பார்ட் 4 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுவுமே வந்து கான்சனன்ட்ஸ் அண்ட் டிப்தாங்ஸ் வச்சு கிரியேட் பண்ணுற கிராமலாக்ஸ் தான். ஓகேங்களா? என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேஸில் நீங்கள் இத்து எழுதுனீங்கன்னா ஓகே அது வந்து தேங்க் இல்லைன்னா தேங்க்டு, இது ரெண்டுத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க் ஆர் தேங்க்டு. அதையே செகண்ட் பிளேஸில் எழுதுனீங்கன்னா, அதாவது ஆங்கில எழுதுனீங்கன்னா அது வந்து திங்க். ஓகேங்களா? இது இத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதுனா தேங்க்கு இல்லைனா தேங்க்டுன்னு படிக்கலாம். செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா திங்க். இத்து அதாவது இத்து அழுத்தி எழுதுறது இத்து. இத்து சவுண்டை ஃபர்ஸ்ட் போர்ஷனில் எழுதணும் அப்படின்னா அது வந்து தோ. அதையே ஆந்திலைனில் எழுதணும் அப்படின்னா தெம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இஸ் சவுண்டு ஆந்தி லைனில் எழுதணும் அப்படின்னா வாஸ். இஸ் சவுண்டு ஆந்தி லைனில் எழுதணும் அப்படின்னா வாஸ். அதையே த்ரூ தி லைனில் எழுதணும் அப்படின்னா ஓகே அது வந்து ஹூஸ். நெக்ஸ்ட்டு இஸ் கான்சனன்ட் செகண்ட் பிளேஸில் எழுதணும் அப்படின்னா ஷால். அதை த்ரூ தி லைனில் எழுதணும் அப்படின்னா விஷ். நெக்ஸ்ட்டு டிப்தாங்கில் வந்து யூ படிச்சிருப்போம். யூவை வந்து இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதே மாதிரி அப்ரிவேட்டட் டபிள்யூன்னு படிச்சிருப்போம். இதை நம்ம எப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ எழுத போகிறது, இப்போ லெஃப்ட் செமி சர்க்கிள் ஃபஸ்ட் போர்ஷனில் எழுதணும் அப்படின்னா அது வந்து வித்து. அதையே ஆந்தி லைனில் எழுதணும் அப்படின்னா அது வந்து வென்னு. ரைட் செமி சர்க்கிள் ஃபஸ்ட்டு போர்ஷனில் எழுதணும் அப்படின்னா வாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதையே ஆந்தி லைனில் எழுதணும் அப்படின்னா உட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது நம்ம முன்ன படித்தது. ஃபஸ்ட் பிளேஸில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா அது வந்து ஆனு அப்படின்னு சொல்லிட்டு, அதையே அழுத்தி எழுதணும் அப்படின்னா ஓ, ஹோ, ஓ, இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஷார்ட் லைன் வந்து ஆந்தி லைனில் எழுதணும் அப்படின்னா பட்டுன்னு படிச்சிருப்போம். அதையே அழுத்தி எழுதணும் அப்படின்னா அது வந்து ஹி. இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இவ்வளோ தான். இந்த ஒரு கிராமலாக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ப்ரீவியஸாக 3 பார்ட் வந்து பார்த்துருக்குறோம். அதையே எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியுமே டெஸ்ட் எழுதி பாருங்கள். லெசன்ஸ் முடிக்கிற வரைக்கும் கிராமலாக்ஸ் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு மெமரியில் வந்து இருக்கும். சரிங்களா? அதை மெமரி பண்ணி தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 21, 22 ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயும் போல் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸுமே 20 லைன்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். பொறுமையாக எழுதுங்க, அவசரப்படாதீங்க. ஓகே, எக்ஸசைஸ் 21 and 22. ஓகேங்களா? இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த சாப்டர் வந்து பார்க்க வேண்டியதான். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் சாப்டர் 7 வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.